பழஞ்சூர் பாப்பன்சந்திரம் கிராமங்களை திருவள்ளூர் மாவட்டத்தில் இணைக்க கோரி 500க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டமே எங்களுடைய ஊராட்சியில் அடங்கிய பழஞ்சூர் பாப்பாஞ்சத்திரம் கிராமங்கள் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு மேல் எந்த மாவட்டத்தில் இருக்கிறது என்று தெரியாமல் மிகவும் குழம்பிக் கொண்டிருந்த நேரத்தில் எத்தனையோ ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களாக நடத்திட்டோம். எதுவுமே அதுக்கு சரியான தீர்ப்பு வரல. நம்ம வழக்கறிஞர் அண்ணன் ஸ்ரீதரன் சொன்ன மாதிரி எவ்வளோ போராட்டம் நடத்தியும் இது முறையாக தான் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனோம், நீதிமன்றம். ஏன்னா எல்லாருடைய கடைசி கட்டத்தில் தான் நீதிமன்றத்துக்கு போவாங்க. அதே மாதிரி தான் நாங்கள் 2 கிராமங்களும் நீதிமன்றத்துக்கு போனோம். நீதிமன்றத்துக்கு போயிட்டு 1997 கெசட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் நம்பர் 13 வரிசை நம்பர் 31 என்று பழஞ்சூர் ரெவன்யூ கிராமமாக மாற்றப்பட்டது 1997. அது 97 மாற்றப்பட்ட கிராமங்கள் கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேலே அலைகழித்து அதன் பிறகு 2017 ஒரு ரிட்டு போட்டோம். 2017 ரிட்டு போட்டது பிறகு 2019 ஆர்டர் போட்டாங்க. 2019 ஆர்டர் போட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, பழஞ்சூர் பாப்பாஞ்சத்திரத்தை திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த செங்கை எம்ஜிஆர் மாவட்டமாக இருக்கும்போது பிரித்தது. அது அப்போ செங்கை எம்ஜிஆர் மாவட்டம் பிரித்ததுக்கப்புறம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த பழஞ்சூர் பாப்பாஞ்சத்திரத்தை நீங்கள் இணைச்சிடுங்க நான் சொல்லிட்டு கோர்ட்டே ஆர்டர் போடுது. எல்லா அதிகாரிகளையும் பார்த்துட்டு எல்லா சுற்றி எத்தி கடைசியாக கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த கோர்ட்டுக்கு போட்ட ஆர்டரையும் உபயோகப்படுத்தலை. இதே தான் தொடர்ந்து 30-40 வருஷமாக இந்த பிரச்சனை நாங்கள் அல்லும்பாகலாம் அலைஞ்சின்னு இருக்கிறோம். இது இங்கேயே கிட்டத்தட்ட 3வது ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். அது கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தான். நாங்கள் ரோடு மறியலோ இல்லை எங்கேயோ போய் அடிச்சுன்னு பிடிச்சலாம் பண்ணல. ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம்னா அரசுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் ஒரு கவன ஏற்பாடு பண்ணுறோம். ஆனால் இதை அவங்க மெத்தனை போக்க நினச்சி இதை கவலைப்படுறதே இல்லை. அடுத்த கட்டமாக எங்கள் மக்கள் என்ன சொல்கிறாங்க, ஊராட்சி சம்மந்தமாக எல்லாமே ஒன்றா சேர்ந்து நம்மளுக்கு என்னென்ன ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு என்னென்ன இருக்குதோ முதல்ல நம்ம திருப்பி கொடுத்துருவோம். திருப்பி கொடுத்துட்டு இதுக்கு முறையான ஒரு பெரிய இப்போ அடுத்தபடியாக இன்னும் ஒரு வாரம் 10 நாளுக்குள்ள எங்களுக்கு சரியான ஒரு நடவடிக்கை இது தெரியலன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் மாவட்ட ஆட்சியர் அந்த இடத்துல நாங்கள் முற்றுகையிடுவோன்னு சொல்கிறது இந்த நேரத்தில் மக்கள் சார்பாக சொல்கிறாங்க. நான் சொல்லலை, மக்கள் சொன்னதை நான் இங்கே சொல்கிறேன். எல்லாருமே அங்கே நாங்கள் முற்றுகையிடுறோம். இல்லை செஞ்சான் கோட்டைக்கு வாங்க, அங்கே முற்றுகையிடலாம். ஊர் பேரே இல்லாத நம்ம ஏன் வாழ்ந்துன்னு இருக்கணும் நான் சொல்கிறாங்க. இதை நீங்கள் பதிவிட்டு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு இதை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாத என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தேர்தலை நம்ம அனைவரும் புறக்கணிப்போம். எந்த ஒரு அதிகாரியும் பழஞ்சூர் பாப்பாஞ்சூர் உள்ள வரக்கூடாது. அது இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அனைத்து கட்சி நிர்வாகிங்க தான். நாங்கள் கட்சி பற்றியே பேசலை. எல்லா கட்சி நிர்வாகிகள் இருக்கிறாங்க. எல்லாம் டிஎம்கே, ஏடிஎம்கே, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, புரட்சி பாரதம், இன்னும் என்னென்ன கட்சிங்க இருக்குது, விஜய் கட்சி எல்லாமே இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் அதான் சொல்கிறாங்க, இந்த வாட்டி நம்ம முழுமையாக நம்ம ஊர் இன்னும் ஒரு 10 நாளில் நம்மளுக்கு முறையான ஒரு நடவடிக்கை எடுக்கலைன்னா நம்ம இந்த சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்புன்னு சொல்கிறோம்.